பயப்படாதீங்கம்மா. உங்களை உங்க பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு போதான் வந்திருக்கேன். அரப்பாட்டை போட்டுன்னு அதுக்கு மேல ஒரு பெல்ட்டையும் போட்டுன்னு அடிக்கடி அதை உருவி முடியா? ஏன்? என்ன டாக்டர், என்னது? நான் இழுப்பேன் விடுவேன், அதுக்கு ஏன் கைய தட்டுறீங்க? நீங்க மாத்திரம் கையை இப்படி இப்படி இழுத்துறீங்க. உன்னை வச்சுக்க ஒரு நாளைக்கு. என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல உன்னை வச்சு ஒரு கதை சொல்ல போற ஒரு நாளைக்கு. அப்ப கேட்கிறேன். வாட்ஸ் தி மேட்டர்? டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு நான் அன்பா டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த சமயம் பார்த்து ஒரு கராத்த பைத்தியம் வந்து என்ன சுத்தி சுத்தி போட்டு அடிச்சான். ஏன் டாக்டர், இந்த கராத்தே பயிற்சி படிச்சவங்களுக்கு கூட பைத்தியம் வருமா? டாப் டு பாட்டம் கப்புடு பிடிக்கும். அப்பா எங்க கொஞ்சம் இருப்பா டாக்டர். அப்பா, கல்யாணத்துக்கு முந்தையே நான் கருத்தடை பண்ணிட்டேனே, எனக்கு ஏதப்பா இவ்வளவு பெரிய பிள்ளையப்பா? அது இருக்கட்டும்பா, இந்த மாதிரி பேஷண்ட நான் இங்க பார்த்ததே இல்லையே. அடே நில்லுடா நில்லுடா, என்னால பிடிக்க முடியல, ஓட முடியல, நில்லுடா. யார் பண்ணி? டாக்டர் கோச்சுக்காதீங்க, இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பர்மாவில இருந்தான், அசப்பதியே இருப்பான். ஒரு நீக்ரோ பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனை பெத்தான், ஏரோப்ளேன்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தான். அதுல இருந்து அப்பா எங்க பாரு பைத்தியமா அலையறான் டாக்டர். இவன் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டே இருந்தேன். என்ன மோப்பு படிச்சுக்கிட்டு நாய் மாதிரி ஓடி வந்துட்டாங்க. குழப்பமா ஜெயா, வந்த பேஷண்ட நீ டயக்னைஸ் பண்றதா நான் டயக்னைஸ் பண்றதா? என்ன மேன் பேசுற? அப்பா அப்பான்னு உயிரை வாங்குறான். Shut up your nasty mouth. நர்ஸ். தம்பி அண்ணே, அது ஏன் பொண்டாட்டி, ஏன் இப்படி ஆட்டுற? என் பொண்டாட்டின்னு போர்டு எழுதி கழுத்துல மாட்டின்னு தொங்க வை. கன்னத்துல குத்தாதீங்க, என் கையில காலில் குத்துங்க. இந்த பார், நல்ல பெரிய ஊசியா எடுத்து இவனுக்கு குத்து. எனக்கா? ஜெயா, வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஊசி குத்துறதுக்கு என்ன தர்மாஸ்பத்திரியா? டாக்டர், டாக்டர், எங்க டாக்டர் காணோம்? இந்தாயா, எல்லாரும் போயிட்டாங்க, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா? மரியாதை. அம்மா, ஏற்கனவே நான் பட்ட வேதனை போதாதா, இது வேறவா ஆண்டவா? ஒழுங்கா போயிடு, இல்ல எங்க டாக்டர்ட்ட சொல்லுவேன். செங்கமலம், அறிவு கட்ட முண்டம், நான் தான் டாக்டர். என்ன கோலம் டாக்டர்? அலங்கோலம். டாக்டர், வந்து ஆஸ்பத்திரி பூராவும் தேடி பார்த்துட்டேன், மகாலட்சுமியை காணோம். பவானி, பவானி, இந்த போட்டோவில் இருக்கிற குழந்தை நீதான் அம்மா. என்னங்க? ஒண்ணு இல்ல, மத்தியானம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, ஒண்ணு இல்ல. என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல, லை வலிக்குது, அவ்வளவுதான். நெஞ்சு வலியா? அது ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும். நான் ஒண்ணு டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாப்பா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைக்கிறேன், சோடா குடிச்சா சரியா போயிடும். சும்மா இருங்க, சாதாரணமா தான் சொல்லுவீங்க. நான் ஒண்ணு டாக்டர் கூட்டு வரேன். அண்ணே பாத்துக்க. வேண்டாப்பா வேண்டாப்பா, சின்னது சுத்த பைத்தியக்கார பசங்களா இருக்காங்களா, சின்ன விஷயத்த பெருசு பண்றாங்க. நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க, சின்ன விஷயமா இது.
சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவை அந்த பாவி செல்லப்பா திட்டம் போட்டு கொண்டுட்டாமா. ஆனா உங்க அப்பா அதுக்கு மாறா ஒரு வீடு எழுதி வச்சிருந்தாரு. என்னுடைய எஸ்டேட்டுகளின் மீதும் இதர ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களின் மீதும் எனது மகள் பவானி தான் பாத்தியதை கொண்டாட முடியும். அவளுக்கு திருமண வயது வரும் வரை எனது சொத்துக்களை என் மனைவி மகாலட்சுமி நிர்வகிக்க வேண்டியது. அவளுக்கும் பிற சொத்துக்களை அரசு எடுத்துக்கொண்டு தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும். இப்படிக்கு ஏ. கோவிந்தராஜன். என்ன நடந்துச்சு? பேய் மாதிரி ரெண்டு உருவம் காத்துல ஜன்னல் எல்லாம் படப்படாருன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஒண்ணும் காணாம அண்ணன் இறந்ததுல இருந்து உங்க மனசே சரியில்லை. கவலைப்படாதீங்க, தைரியமா தூங்க. நான் பக்கத்துல உள்ளதா இருக்கேன். பாப்பா போட்டுக்கோங்க, வர்றேன். இன்னும் மறுபடியும் குழந்தை இருந்த இடத்துல பொம்மை இருக்குப்பா. உண்மையா? குழந்தைதானே இருக்கு. பவானி, முதல்ல பொம்மை இருந்தது. அழாது. அண்ணன் இறந்ததுல இருந்து உங்களுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கு. நான் உடனே டாக்டர் கூப்பிட்டு வரேன். வே 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 வாங்க டாக்டர். அண்ணன் இறந்ததுல இருந்து அண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல. பைத்தியம் பிடிச்சவங்க தான் பைத்தியம் இல்லேன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்ச. ஃபாலோ மீ. வாங்க. எனக்கு பைத்தியம் இல்ல. என் குழந்தை பவானி, பவானி. ஐயோ. ஆமா, இன்னும் 2-3 நாளைக்கு நீங்க ஆஸ்பத்திரியிலே இருக்கிறது நல்லது. ஆமாமா, அப்பதான் மத்தவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராமு, இவங்களை அழைச்சிட்டு போ. ஓகே, வாங்க. This is not hospital. கைலாங்கடையா மாறி போச்சு. ஏண்டி காயலாங்கடைங்கிறாரு. இந்த ஆஸ்பத்திரியை வித்துட்டாரா? இல்லைங்க. அடிக்கடி இந்த காம்பவுண்டுக்குள்ள வர, நீ வர்றதுனால தான் இந்த பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சிட்டு எல்லா வேலையிலயும் கோட்டை விட்டுறா. அந்த பொம்பளை ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சு ஓடிட்டா. யாரால? நான் விட பைத்தியம் மாட்டேன். என்ன அந்த பைத்தியம் விட மாட்டேன். பைத்தியத்தை விட மாட்டேன். வா. ஹலோ மிஸ்டர் பைத்தியநாதன். நோ நோ, வைத்தியநாதன். மிஸ்டர் வைத்தியநாதன், இது அது சரி, இந்த பொம்பளைய எப்படி புடிச்சீங்க? அதுதான் நான் சொல்ல வந்தேன். என் ஃப்ரெண்டோட பையனை இங்க சேர்க்கணும் வந்தேனா, அது காணாத போச்சு. வீட்டுல போய் காரை திறந்து பார்த்தா இந்த பைத்தியம் இருக்கு. அதான் இட்டுக்கு வந்தேன். நோ பாய், என்னடா? பொம்பளைய கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டுங்க. சோறுல காட்டாதீங்க. வாடி. ஐயோ. Thank you very much for your kindness. It's
All right, Mr. Paityanathan. நோ வைத்தியநாதன். I am sorry, Vaityanathan. டாக்டர், உங்களுக்கெல்லாம் எப்படி பைது? சி ஜென்டில்மேன், I see. எந்த பொருள் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அந்த பொருள் காணாம போச்சுனாக்கா அந்த ஷாக்ல பைத்து முடிக்கலாம். யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து போயிட்டாங்கல்ல அந்த ஷாக்ல பைத்து முடிக்கலாம். இப்ப நீங்க யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம். So, நீங்க யார் பேர்லயாவது அன்பு வச்சிருந்து அவர் செத்து போய் உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம். Sure, all the same. See you. Meet you again in the same hospital. Bye bye. Bye. You. From this time, from today, இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்சே 100க்கு போன் உன்னை உள்ள தள்ளிடுவன் ஜோக்கறதே. 100க்கு போன் பண்ணி உள்ள தள்ளுவியா? I will see you, man. யூவா I. வே